ஒரு வாட்டி பாப்பாவை பார்த்துட்டு போயிடலாம். நம்ம எப்போ பார்ப்போமோ தெரியாது, பார்க்கறனோ பார்க்கலையோ தெரியாது. பாப்பாவை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நான் பெத்த பிள்ளை ஒரு வாட்டி கூட என்ன அம்மானு கூப்பிட்டதே இல்லை. ஒரு வாட்டி கூப்பிட்டு கேட்டிருக்கலாமோ? அவ குழந்தையா இருக்கும் போதே அந்த பிஞ்சு குரலால அம்மானு கூப்பிட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேனே. எனக்கு இங்க அந்த பாக்கியம் கிடைக்காது. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன தப்பா நினைப்பாளோ? வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சாலே வெறுப்பாளோ? நிச்சயமா வெறுக்கதான் செய்வா. கண்டிப்பா வெறுப்பா. எதுக்காக என்ன பெத்தீங்கன்னு கேட்பாளோ? உங்களை யார் என்ன பெக்க சொன்னு கேட்பாளோ? நல்ல நேரம் அவளை ஒரு நல்ல மனுஷன் கையில ஒப்படைச்சிட்டேன். கடைசி வரைக்கும் அவளை பெத்தது நான் தானே தெரிஞ்சிடக்கூடாது. எப்படியும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். நமக்கு ஒரு தாய் இருந்திருக்கணுமே, நம்மளை பெத்தது யாருன்னு தேடதானே செய்வா. அப்படி தேடி அது நான் தானே தெரிஞ்சதுன்னா என்ன வெறுத்துருவா, என்ன அருவருப்பா பாப்பா. நான் இப்படி ஒரு தாய் வைத்திரியா பிறந்தேன்னு நினைப்பாள. இல்ல, அவளுக்கு நான் யாருன்னே தெரியக்கூடாது. நான் யாருன்னே தெரியக்கூடாது. பாப்பா எங்க போனா? பாப்பா ஐயா இன்னும் பெறப்படலையா? பாப்பாங்க இல்ல, பாப்பாங்க வெளியே விளையாடிட்டு இருந்தா. நீ கிளம்பலையாங்க? பாப்பாலையும் கூட்டிட்டு போறேன். நீ கிளம்பு, நான் பிள்ளைய கூட்டிட்டு வரேன். இல்லடா, நான் பாப்பாலையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு தனியா போய் பாத்துட்டு வரேன். பிள்ளைய தானே நான் கூட்டிட்டு வரேன். நேற்று கோர்ட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் இன்னும் அண்ணியே பாக்கல. கோர்ட்ல இருக்காங்களோ என்னன்னு இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள பாப்பா சேர்த்து கூட்டிட்டு போறேன். அதுக்குள்ள நான் பாப்பாலே தேடிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்ற? நான் தனியா போன என்கிட்ட பேச கூட மாட்டா. அதே பாப்பா கூட போனேன்னு வச்சுக்கைய, கண்டிப்பா பேசிதான் ஆகணும். நீ அப்படி பிளான் போட்டிருக்க? ஆமாடா, அதெல்லாம் அன்னைக்கு கோபமே இல்லையா. சந்தோஷமா தான் இருக்காங்களா, டிவி பார்த்தாங்களா, சாப்பிட்டாங்களாம், நல்லா தூங்கி எதிர்ச்சாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. யார் தான் சொன்னா? தாய் தான் சொன்னா. அதான் ஒய்யாம கேட்டுட்டே இருப்பேன் ரோஹினி கிட்ட. ரோஹினி கூட பக்கத்தா இருக்கா. தேர்மொழி நல்லா சிரிச்சுலாம் பேசிருக்கால. அப்படின்னா ஏன் கோவம் இல்லையா? கோவப்பட்டு இருந்தா சிரிச்சுட்டு இருப்பாளா? அது நம்ம தங்கச்சினால பேசிட்டு இருக்கலாம். என்ன பார்த்தானா உன்னை பத்தி தங்கச்சி பேசினாலாம், அதுக்கு வெக்கப்பட்டு சிரிச்சிருக்கா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ரோஹினி இப்படிப்பட்டவா. அதான் நைஸா உன்னை பத்தி பேச்ச எடுத்திருக்கா. வெக்கப்பட்டு ரூமுக்குள்ள ஓடி இருக்கால. மாப்பிள்ள கூட சொன்னால. நிஜமாடா? ஆமாண்ணே, பாப்பாங்க நிக்கட்டும், நீ கிளம்பு. ஏதாவது பிடிச்சத வாங்கிட்டு போ. நான் பாப்பால கூட்டிட்டே போறேன். நீ திருந்தவே மாட்டேன். வெக்கப்பட்டு சிரிச்சாலா? வெக்கப்பட்டு சிரிச்சாலா? அப்படின்னா இனிமேல் உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு வாழவே மாட்டேன்டி. இத்தனை வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் மொத்தமா வாழ்ந்துட மாட்டேன். உன்னை விட்டு துறையவே போக மாட்டேன். பார்த்துட்டே இரு. நீ ஏன் விரட்டினாலும் சரி, போகவே மாட்டேன்டி. ஐயோ, பிள்ளைக்கும் அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போடுமே. என்ன வாங்கிட்டு போலாம்? வந்துட்டேன் இரு, அப்ப வாரேன். பாப்பாங்க வாயா. எப்பா ஒட்டிட்டு கிடக்கும்போது ரெண்டும் ஒன்னாவே ஒட்டிட்டு கிடக்க வேண்டியது. சண்டை போடும்போது குடுமி சண்டை. பாப்பா ரெண்டே சண்டை போடாதீங்க. பெரிய ஆளு என்ன மிரட்டு மிரட்டு தான் பாரு. சரி சரி, சண்டை போடாதீங்க. ஒழுங்கா பால்வாடிக்கு போங்கன்னா போறது கிடையாது. வீட்டுல கந்துட்டு சண்டை. கொண்டா பாலை கொண்டா, ரெண்டு எதுக்கும் வேண்டாம். பாப்பா அடிக்க கூடாது. பாப்பால தங்கச்சில பாப்பா. வழக்கு தீர்க்க முடியல. பாப்பா அக்காவை அக்கான்னு கூப்பிடணும். என்ன என்ன பாக்கில என்னத்துக்கு? ஐயோ பாப்பா, தங்கச்சிக்கு அழுகையே வந்துட்டு பாரு. எப்படி தெரியும்? ஏப்பா ஒற்றுமைய பாரு. சரி சரி, ரெண்டும் சமாதானம் ஆயிருங்க. சரிங்க சரிங்க. சரி பாப்பா, ரெண்டு விளையாடிட்டு இருங்க. அப்ப அந்த கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். ரோட்டுக்கு போயிட கூடாது, இங்கதான் நீங்க விளையாடிட்டு இருக்கணும். சரி சரி. சொப்போ கண்ணு கட்டுதே. இது எத்தனை நேரத்துக்கு இந்த ஒற்றுமைன்னு தெரியலையே. அரை மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படி?
தங்கப்புல அப்பவே இருந்து அப்ப கூட்டிட்டு இருக்க சத்தமே கொடுக்கல. அது சரி, இவ்வளவு மும்பர்ல எங்க கிளம்பிட்டியா? சாத்திட்டுக்க நாடக கூப்பிட போறேன். அங்கதான் அழகா நம்ம போகணும்னு சொல்லிருக்காங்கல்ல, எதுக்கு அங்க போற? நாடகத்துக்கு கூட போறேன்ப்பா. பேசுறத பத்தி எனக்கு பவியமா? நீங்க சிரிச்சுட்டே பேசுனா நாங்க அப்படியே விட்டுருவோம். நீங்க மறைச்சா நான் பயந்துருவேன். எவ்வளவு நேக்கா சிரிச்சுக்கிட்டே மலிப்பிக்கிட்டு போலான்னு பார்த்தா சொன்னா எனக்கு கோவம் வருது. அப்பா நான் கோவத்துல இருக்கேன்ப்பா. உனக்கு கோவம் வரலன்னா தான் ஆச்சரியம் பத்துக்க. இங்க வா. அப்பா நான் கோவமா இருக்கேன்ப்பா. உங்களுக்கு புரியுதா புரியப்பா? போது நீங்க வா. நான் வர மாட்டேன். நீ வராம நான் விட மாட்டேன். அப்பா இந்த அரட்டலும் மிரட்டலும் விட்டெல்லாம் வேண்டாம். இங்க வா, உனக்கு சொல்லணும். எதுவா இருந்தாலும் அங்க இருந்து சொல்லுங்க, நான் இங்க இருந்தே கேட்டுக்கிறேன். பாப்பா பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ. பிறகு அப்பா என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைப்பேன்னு சொல்லிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? அத்தாடி நான் சொன்னா கேளு. இல்ல பரவாயில்லப்பா, நீங்க அங்கே நில்லுங்க, நான் இங்கே நிக்கேன். சரி, தம்பியை பார்க்க கூட்டு போலான்னு பார்த்தேன். நான் கிட்ட வந்துருவேனே. அதெல்லாம் நான் கிட்ட வருவேனே. அப்படியே தேன்மொழிதான். இங்க வா. என் தங்கமே தங்கம் பண்ணத பாரு. அப்படியே அவள மாதிரி. தம்பி பார்க்க போறோமா? ஆமா, போய் தம்பியை பார்த்துட்டு வந்துருமா? அப்படியே அம்மாவும் பார்த்துருவோமா? அம்மா யாருப்பா? அதான் அம்மா இருக்குதா, தம்பி இருக்குது, அதனால அம்மாவும் பார்த்துருவோம். தம்பிக்கும் அம்மாவுக்கு என்ன வாங்கிட்டு போலாம்? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலாம்ப்பா. தம்பிக்கு அப்ப பொம்மை வாங்கிட்டு போமாப்பா? சரி, பொம்மை வாங்கிட்டு போலாம். அப்ப நிறைய பொம்மை வாங்குவோமாப்பா? சரி, தம்பிக்கு நிறைய வாங்கிட்டு போவோம். நீ தம்பி நல்லா பாப்பல. நான் தான் சூலுக்கே கூட்டு போவேன். அது சரி, நீ இன்னைக்கு பால்வாடிக்கு போவல? சூலுப்பா. தினமும் எனக்கு வெக்கமா இருக்குப்பா. வெக்கமா இருக்கா? என்னடா உன் மோனுக்கு எதுக்கு வெக்கமா இருக்குதா? இல்லட்டாலும் அவளுக்கு வெக்கப்படவே தெரியாது. எப்போ நான் அத்தமார் கூடல சண்டை போய் என்கிட்ட பேச கூடாதுன்னு சொல்லுங்கப்பா. சண்டை எதுக்குமா சண்டை? எதுக்கு மணி அத்தைக்கு சண்டை போட்டுருக்கா? இப்ப நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். இக்கோ, என் பிள்ளை பேச மாட்டா சொல்லிட்டேன். ஆமா, என் பிள்ளை உங்ககிட்ட சண்டை. எதுக்கு சண்டைன்னு கேளு பாப்பா உன் மகட்ட. எதுக்குமா அதுக்கிட்ட எதுக்குமா சண்டை போட்டுருக்கா? ஒண்ணு இல்லப்பா. இக்கோ, ஒண்ணு இல்லையாமே. ஒண்ணு இல்லாம எதுக்கு உமா சண்டை போட போறா? அதெல்லாம் உமா வீர சூரி சொல்லிருவா. எதுக்குமா சண்டை போட்டுருக்க சொல்லிரு பாப்பா. அப்படி தங்கோ, நீ வீர சூர்யா எங்க சொல்லிரு பாப்போம். அத்தை கூட எதுக்குமா சண்டை போட்டுருக்கா? அது விடுங்கப்பா. இப்ப நம்ம எங்க போறோம்னு சொன்னோம்ல, கிளம்புவோம்ப்பா. அவ இவ்வளவு நேக்க பேசுற பத்தியா? எங்க போறிய? அப்ப சொல்ல கூடாதுப்பா. பாத்தியா இவள? அது என்னங்க அத்தனை உங்களுக்கு எதிரியானு கேக்க. என்ன வராதா? கண்டிஷன் பண்ணி வளர்க்கீங்க. கோவராம இருக்குமா? அது இருக்கட்டும்ல. உமளுக்கு எங்க மேல எதுக்கு கோவம்னு கேளு. தங்கப்புல, நீ அத்தைக்கிட்ட எதுக்குமா கோவப்பட்டுருக்கா? சரி விடுங்கப்பா, நான் மன்னிச்சிட்டேன்ப்பா. கேட்டுச்சா? கேட்டுச்சான்னு கேட்டேன். அவ நம்மள மன்னிச்சிட்டாளாமா. உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்ல. சொல்லு, எதுக்கு எங்க மேல கோவம்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு. இப்ப நம்ம இங்க இருந்து போயிரலாம்ப்பா. அப்ப நீ என்னமா பண்ண? அத்தை மேல எதுக்கு உனக்கு கோவம்? இப்பெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கோவம் வந்து சொல்லிட்டேன். எப்போ கேட்க கூடாதுன்னு சொன்னோம்லப்பா. அத்தை கிட்ட கோவப்பட்டுருக்க, சும்மா கோவப்பட்டுருப்பியா? அத்தை நீ விடக்கூடாது. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பார்த்தே ஆகணும். சொல்லுமா, நீ சொல்லுமா, அப்பா கிட்ட நீ சொல்லுமா. எதுக்கு அத்தை மேல எல்லாம் கோவம்? சொல்லுவா கேளு. ஒரிஜினல் தேன்மொழி அப்படியே மாத்தி போட பாரு. அவனுக்கு சிரிப்ப பத்தியா? அவன் மோவா அப்படி இருக்கறதுல பெருமாடிக்கா இளைய பொண்ணு தர. இல்லக்கா இல்ல, எங்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். உன் மோவா எதுக்கு எங்க மேல கோவமா இருக்கா? தங்க புள்ள, அத்தை மாதிரி விட மாதிரி தெரியலையே. என்ன பண்ண சொல்லிடுறேன். பிரச்சனை எதுக்கு சொல்லு. பரவாயில்ல, நம்ம தம்பி பார்க்க போறோமே, சொல்லிருமா. நீதான் தைரியமா நினைச்ச. சொல்லு சொல்லு. இப்பா உன் தன்மானத்தை தீண்டிட்டு இருக்காங்க, உண்மை சொல்லிடு. அதெல்லாம் அவ சொல்லிடுவா. அவள தைரியமா நினைச்ச. இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம்ப்பா. பார், எதுக்கு வம்பு? நீ எதுக்கு அத்தை மேல கோவமா இருக்குன்னு மட்டும் சொல்லிடு. வேண்டாப்பா, அது நல்லது இல்லப்பா. நம்ம கிளம்பிடுவோம். பேசுற அழக பாரு. இப்ப நான் சொல்லுதேன்லப்பா, நம்ம போறது நல்லதுப்பா. அதெல்லாம் இருக்கட்டுமே, அத்தை மாதிரி மேல எதுக்கு கோவம்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் அவ சொல்லிடுவா. அவ தைரியமா நினைச்ச. சொல்லு சொல்லு, சொல்லாமலாம் அங்க விட முடியாது. என்னமா என்னமா கண்ணுல இருந்து என்னமா வந்த மாதிரி இருக்குது? கோவமா இருக்கா? அவன ஒண்ணு அழலியா? அப்ப தைரியமா தானே? சொல்லு சொல்லு. எங்க மேல அவ எதுக்கு கோவமா இருக்கான்னு சொல்லு சொல்லு. பாருங்க, என் பிள்ளை அழலாம் செய்யல. ஆமா, அவ கோவமா தான் இருக்கா. அப்ப சொல்லு சொல்லு. இங்க பாருங்க, என் பிள்ளை அழலாம் செய்யல சொல்லிட்டேன். நான் ஒண்ணு அழலையா? அப்ப அந்த கண்ணுல என்னதுமா? அப்ப நான் கோவமா இருக்கேன்பா. என்ன கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா? சரிம்மா சரிம்மா. ஏக்கா, என் புள்ள கண்ணுல இருந்து தண்ணி வருது. தண்ணி நிறைய குடிச்சுட்டா. எங்க வாமா, அப்ப தொடச்சு விடுறீங்களா தங்கம்? துடைக்கிறதுலாம் இருக்கட்டும்.
சொல்லு சொல்லு. சாரிப்பா சாரி தங்க சாரி தங்க நீ அழாதம்மா அழாதம்மா. உன் முக தலைகே நின்னு அழுதாலும் சரி இன்னைக்கு நாங்க விட மாட்டோம். இல்லையா மீனா குட்டி? இல்லே உன் முக காப்பாத்தலாம் நினைக்காத. அவ சொல்லிட்டு தான் போணும். அப்பா அப்பவே போகணும் சொன்னலப்பா. சரி என்னன்னு சொல்லிர. நான் ரொம்ப கோமாக்கா. காட்டு பாப்போம் கோத்தா. எம்மா என்ன கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னமா ஏதோ தண்ணி வடிச்ச மாதிரி இருக்குது. அதான் சொன்னா என் எக்கச்சக்க தண்ணி குடிச்சுட்டா. ஓ சரி சரி. எதுக்குமா எங்க கிட்ட எல்லாம் கோவமா இருக்க? நாங்க அடிக்கல மாட்டோம் சொல்லு. எடே இப்பதானே கொண்டு பால்வெல்ல கொண்டு விட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள சட்டையெல்லாம் கழிச்சிட்டு வந்து நிக்க. பாலடி லீவா? நான் இப்பதானே கொண்டு விட்டுட்டு வந்தேன். ஏக்கா நம்ம கஷ்டப்பட்டு பரட்டை எடுத்து உள்ள விட்டுட்டு வந்தா 2 நிமிஷம் கூட ஆவலக்கா. 2 பேரும் சட்டையை கலத்திட்டு ரோட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? சட்டை கழிச்சிட்டு ரோட்டு வழியா வந்திருக்கீ அப்படிதானே 2 பேரும்? அவளை எங்க? பால்வெல்ல தானே விட்டுட்டு வந்தா. ரசங்க துவக்கி கொடுத்துருக்க. சிரிக்காதல செல்ல கொடுக்கதே நீதான். ஒரு நாள் கூட பால் அடிக்க ஒழுங்கா போமட்டு காலுவ. சரி சரி நான் எடுத்து நான் கொண்டு விடுதேன். விட்டு 2 நிமிஷம் ஆகல எங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாச்சு. எந்த பாப்பாக்கு காய்ச்சலே? நாளையில இருந்து பால் வடிக்கு போவல 2 பேரும் முட்டை போட வச்சிருவேன். பிறவே எங்க அத்தை தான் உட்காந்து கிளாஸ் எடுப்பேன் பாத்துக்கங்க. இல்ல இப்ப எங்க மேல கோவமா இருந்தியா? அது எதுக்குன்னு மட்டும் சொல்லிடு பாப்போம். இப்போ அவளுக்கு கோவம் இல்ல, முத இருந்தது என்னமா? யான் புள்ள அத்தை மேல கோவப்பட மாட்டாள. சரிக்கா நான் இவ்வளவு புடி நான் அங்க வரைக்கும் போயிட்டு வரேன். இன்னும் நீ போவலையாங்க? அதான் பாப்பாலையும் கூட்டிட்டு போலாமே தான் நின்றுட்டு இருக்கேன். சரி கொண்டா அவளை நான் பெருட்டு வரைக்கும் தாரேன். எப்போனாலும் சட்டையை கலத்திடுவா. நான் பைக்ல எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே அங்க போய் போட்டுக்கிறேன். அம்மா இங்க இருந்து போகும்போதே போட்டுட்டு போக மாட்டாளா? அங்க ரோகிணி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போடுவா. அக்கா இல்ல ரோஹிணியை பார்த்தா பயந்துருவா. ரோஹிணி கட்டாயப்படுத்தியாவது போட வச்சிருவா. போலீஸுக்காரில பாத்துருப்பா அதான் பயந்துருப்பா. வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படி தேவைதான். இனிமேல் நாமளும் போலீஸா இருந்ததா? ஏன்டா தம்பி நம்ம போலீஸா இருந்தா பயப்படுவாங்களோ? இப்ப நீ என்ன பார்த்து பயந்துகிட்டா இருக்கா? அது சரி அதானே. அதானே. சரிடா நான் ரோகிணி கொஞ்சம் மாவு அரைச்சு வச்சிருக்கேன். இட்லி மாவு அதையும் சேர்த்து கொண்டு போயிரு. அக்கா ஏண்டா அவ அரைச்சுக்கிட மாட்டா. அவனுக்கு 2 நேரமும் இட்லி தோசை வேணும். நான் பெனக்கிட்டு அவ்வளவு தூரம் வர முடியாது. நீ நீங்க கொண்டு போயிரு, நான் நாளைக்கு வரேன். நான் என்ன வேலை சரி எடுத்து வைங்க. அவ என்ன வேலையா போறா? செம்பல் ஏக்கா நான் கொண்டுட்டு போறேன். அப்பால ஏன் உனக்கு வீட்டுல சோழி இல்லையாங்க? அங்க போறாம்ல. அக்கா நானும் மதியம் ரோகிணி வீட்டுக்கு போகணும். அவ கூட்டுக்கிட்டு வைக்க சொல்லி இருக்கா. அவளுக்கு அவியல் வேணுமா? நான் வச்சு கொடுத்துட்டு வருவேன். அதனால மதியம் நான் கொண்டு வச்சுக்கிறேன். சரி அப்போ இந்த முருங்கக்காய் வீட்டுல கிடந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போயிரு. சரி அவளை மட்டும் தான் அவளே நான் பாராட்டி கூட்டு போயிட்டு வரேன். சரிக்கா நான் பாத்துக்கிறேன். பாப்பா தைக்கிட்ட போய் நில்லு அப்ப வரேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். அற்ப சுகத்துக்காக பின்னாடி கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். புள்ள எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன்னு. என்ன நீ அந்த பியூட்டி பார்லர் வரைக்கும் என்ன கூட்டிட்டு போல? பியூட்டி பார்லர்க்கா? என்னங்க நீ மட்டும் தான் தினமும் போற, நான் என்ன கேட்க வச்சேனா? நான் சேவ் பண்ண போவேன். நீ எல்லாம் ஒண்ணுதான்டா. நீ போனா ஒண்ணு இல்ல, நான் போனா குத்தமா? என்ன மரியாதையா கொண்டு விட சொல்லிட்டேன். நான் உனக்கு அண்ணிங்கத நீ மறந்துறாத. ஆனா உலகத்துல ஒண்ணு மாதிரி யாராலையும் மறக்க முடியாது டி. பாரு செம்பகவல்லி, அவன் மட்டும் மீசி சரி பண்ணதுக்கு தினமும் போவானா? நான் என் புருவத்தை சரி பண்ணதுக்கு தினமும் போக கூடாதா? புருவம் இருந்ததே டி. செம்பகவல்லி போடி. அடியே நில்ல சொல்லிட்டேன். என் கோத்த கலப்பிராத. போடி இவள. பாத்திடி செம்பகவல்லி, அவ என்ன சொல்லிட்டு போனா பார்த்தல? சரியா தானே சொன்னா? செம்பகவல்லி அந்த பைய இருக்கட்டும். பாத்தியா தம்பி, பையல என்ன கண்டால பயந்து தான் ஓடுது. வாய் அப்படி இல்லக்கா. நீ ஓடல? நானும் ஓட மாட்டேனே. நான் எதுக்கு ஓடணும்? என்ன பார்த்தா எல்லாரும் பயந்து இப்படி தான் ஓடணும். ரோகிணி போலீஸ்ல பயந்து ஓடுதியா? நான் போலீஸ் இல்லாமல என்ன பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுதிய பத்தியலா? நான் தான் வீர பெண்மணி. சிங்க பெண்ணே, சிங்க பெண்ணே. நமக்கு நாமளே பாட்ட போட்டுடா நீடா. சிங்க பெண்ணே. பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ வேண்டாம்
வயித்துக்குள்ள குட்டியோண்டு சூப்பரா இருப்பான். அம்மா வயித்துக்குள்ளயா? ஆமா. அப்பா சொன்னாங்கல்ல, அம்மா வயித்துக்குள்ள குட்டி தம்பி இருக்கான்னு சொன்னாங்கல்ல. பாப்பா சரி 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 இது அப்ப வந்துட்டேன். நம்ம அங்க போய் விளையாடுமா? வேணா, அப்பா அடிக்கும்ல. அதெல்லாம் அப்பா அடிக்க மாட்டாங்க. வா போவோம். நீ தம்பி பார்க்க போணும்ல, அப்பா கூப்பிடுவாங்க. அப்ப போவோம். நம்ம விளையாட போவோம். தங்கப்புல, தங்கப்புல. சிரிக்கிற அழகு பாரு, சிரிக்கிற அழகு பாரு. நான் அம்மாட்ட போறேன். நானும் வரேன். அப்பா இங்க வா. எங்க வீட்டுக்கு தம்பி வர போறானே. அப்படியா? எங்க அத்தை வீட்ல இருக்கல அங்க. ரோஹிணி பிள்ளை பார்க்கறதுக்கா? சரிம்மா சரிம்மா. உங்க அத்தை பிள்ளை பார்க்க போறீங்களோ? ஆமா, தம்பி பார்க்க. இங்க வா. நிச்சயமா உங்க அப்பா உன்னை நல்ல பிள்ளையா தான் வளர்ப்பாரு. எனக்கு தான் உன்னை பார்க்கறதுக்கு கொடுப்பது இருக்காது. வேண்டாம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். இதோட இந்த பந்தம் முடியட்டும். தங்க புள்ள, ஒரே ஒரு வாட்டி அம்மான்னு கூப்பிடுவியா? உனக்கு ஒரு நல்ல தாயா இல்லாதனாலதான் அந்த தெய்வம் என்கிட்ட உனக்கு கொடுக்கவே இல்லை. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் இல்லாம ஒரே ஒரு வாட்டி அம்மான்னு கூப்பிடுது அம்மா. ஒரே ஒரு வாட்டி அம்மான்னு கூப்பிடுது அம்மா. அம்மா முத்தம் கொடுத்துக்கிறத இனி இந்த பருவமும் கிடைக்காது. உன்னை பார்க்க முடியாது. அம்மா கொண்டே ஒண்ணு குடிக்காம ஒரே ஒரு முத்தம் குடிக்கியா? உங்ககிட்ட இருந்து கடைசி ஒரு முத்தம் வாங்கிக்கணும் ஆசையா இருக்கு. ஒரே ஒரு முத்தம் குடிக்கியா? கொடுத்தங்க, ஒரே ஒரு முத்தம் கொடு. பாப்பா எங்க போன? இங்க வா, வண்டிட்டு வா. ஒரே ஒரு முத்தம் கொடுமா, ஒரே ஒரு முத்தம் கொடுமா, ஒரே ஒரு முத்தம் கொடுமா. சீக்கிரம் கொடுத்துருமா. ஒரே ஒரு முத்தம் கொடுமா, ஒரே ஒரு முத்தம் கொடுமா, ப்ளீஸ் மா. பாப்பா நேரா வா. ஆனஸ்டா இல்லாதவ அதானே. உன்னை பெத்ததோட சரி, நான் உன்னை பார்த்ததே இல்லை. உனக்கு தாய்ப்பால் கொடுக்கல, உன்னை தாளாட்டல, சீராட்டல. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட இருந்து முத்தத்தை மட்டும் எதிர்பார்க்கறது தப்பு தானே. அதாவது தெய்வம் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு. பாப்பா சீக்கிரம் வா, பைக் எடுத்துட்டு சீக்கிரம் வா. வேண்டாம் வேண்டாம் வா, எடுத்து வச்சுட்டு நீங்க வா. சரி சரி வா வா வா, மெதுவா வா மெதுவா வா. பேப்பர்ல எல்லாம் வந்தா அவளை பத்தி பேசினாலே நமக்கு சாபம். இவ பேரை கூட வாயால சொல்லக்கூடாது, அவ்வளவு அசிங்கமானவா. புருஷனை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எவன் கூடயோ வாழ்ந்துட்டு வந்திருக்கா பாரு. வாழ்ந்தது மட்டும் இல்லையாக்கா, பழிய தூக்கி இந்த வீட்டு பையில மேல போனதா இருந்துச்சா. இவ பின்னாடி ஊரே சுத்துதுக்கா. சுத்தம் ஆளு கொஞ்சம் பளபளப்பா இருக்கல்ல,
அந்த பொண்ணுத்தர பையன் தான் கல்யாணம் முடிக்கதா இருந்துச்சு. ஆமா அப்படிதானே ஊருக்குள்ள பேசிக்கிட்டாவ. இப்ப அந்த பையனுக்கு டைவர்ஸ் ஆகி போச்சுதே. ஆனா இப்பதான் மாசமா இருக்கால, அதான் அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டானா. சரிதானே, எவன் கட்டுவான்? எவனோ ஒருத்தன் பிள்ளைய கொடுப்பான், இவன் இன்சில போடுவானாங்க. இந்த பையத்தலையில முளைக்க அரைக்கலான்னு பார்த்தா அந்த கிளி விடுமா, அடிச்சு தோர்த்துட்டு. அது என்ன பிள்ளைன்னே தெரியலப்போ. எப்படியும் பொம்பளையில இருக்காளுல உலகத்துல. இவளுக்கு ஒருத்தையும் பத்தா இருக்கா. ஜெயிக்கி ஆடு கட்டாலும் விளங்காதவ. இல்ல என்ன பிறவியில் இவள அலைதளவுல விதிக்கிட்டு இவள டாக்டருக்கு படிச்சு என்ன பிரயோஜனம்? அத டாக்டர் வெளியே பார்க்க முடியாதாமே. ஆனாக்கா அது இதை வேண்டாம் பாத்துருப்பா போலக்கு. போயிட்டா பாக வேண்டியதா சாவ எடுக்கலாமா? அலைதளவு பாரு. எல்லாம் பொம்மையில எதுக்கு இருக்காங்க? இவள செத்து தொலைய வேண்டியதானே. அதானே இவளை பார்த்து 4 பொம்மையில் கெட்டு போறதுக்கா என்ன? அந்த அண்ணகிளியமா ஊழ மட்டும் நியாயத்தெல்லாம் பேசும். ஆனா இவ்வளவுதானே தூக்கி தலையில வச்சு கொண்டாடுதே. ஆம்பளைல மயக்கின மாதிரி அண்ணகிளியும் மயக்கிட்டாலும் என்னமா? இவள ஆம்பளைல மயக்கணும்னு வேண்டாக்கா. இவனுளே போய் மயங்கிடுவானு. அவன் அழக பார்த்தல. அதானே அவ ஒரு பிள்ளைக்கு தாய் மாதிரியா இருக்கா. ஊரே அவ பின்னாடிதான் போகுதான். சே இவள ஊரோட்ட அடிச்சு துரத்த வேண்டாம். வாழ ஏன் விளரா? அதே சரிமா சாப்பிட்டாரா? நல்லா சாப்பிட்டானே. நல்லா தூங்கலாம். நல்லா தூங்குனானே. டென்ஷனானா இல்லல? இல்லனே நார்மலா இருந்தா. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேனிலே எங்கிட்ட கிட்ட உட்கார்ந்து அட்டடிச்சிட்டு இருந்தால. டிவி தான் பார்த்துட்டு இருந்தா. தூக்கம் வருதுன்னு சொன்னா. அதான் உள்ள போய் தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் கூட விக்கி வந்து பார்த்து தானே போனா. ஃபோன் போட்டு சொன்னா. இல்ல வேற என்ன பத்தி எதை கேட்டா? இல்ல கேட்கல. ஆனா கோவலாம் இல்லனே. சரி நீ பாத்து உள்ள போ. இல்ல நீ வா உள்ள வா. ஏய் பாப்பா இங்க வா. அத்தை கிட்ட வா. நான் தம்பி பக்கம் வந்துக்கோ. தம்பி பக்கம் வந்திருக்கீல? நாங்க எங்க தம்பி பக்கம் வந்துக்கோ. சரி சரி போய் உங்க தம்பியை பாருங்க. போங்க போங்க. வரமாட்டேன்னா அதான் அப்படி சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அதுக்கு என்ன? அதானே உண்மை. அவ தம்பி தானே. எப்படி இருக்கா? ஐயா அண்ணே நீ போய் பாருங்க. சரி சரி நீ உள்ள வா. நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறேன். இல்ல செம்பொலி அக்கா ஆப்பம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் மதியம் மீனாக்குட்டி அக்கா வாரேன்னா சமையல் செஞ்சு தரதுக்கு. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். இல்லண்ணே காய்கறி ஒண்ணும் இல்ல. விக்கணும் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். நானே சமைச்சிடுறேன். இல்ல இல்ல செம்பொலி அக்கா கொடுத்து விட. நீ ஒண்ணும் சமைக்க வேண்டாம். சரிண்ணே நீ உள்ள வா. கார்ட்டூன் நடக்கும் நல்லா நடந்து அப்படி. எங்க மூச்சு வாங்குது. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு வரேன். சரி இரு நான் பாப்பாவையும் பையன் வீட்டுல வச்சுட்டு வரேன். உன்னை நான் கூட்டு போறேன். இல்ல இல்ல நீ போய் மத அண்ணியை போய் பாருப்போ. சரி இரு நான் பாத்துட்டு வரேன். சேர்ந்து போலாம். இல்லண்ணே நீ போய் பாரு. நம்ம பொடி நடைய அப்படி போறேன். பாப்பா வா தம்பி பார்க்க போலாம். ஏன் பொண்டாட்டி நீ சொல்ல பொண்டாட்டி வயத்துல என் பிள்ளை சுமந்துகிட்டு இருக்கா. அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். எப்படி ரூம்ல போய் பார்க்க? டேய் நீ டூட்டிக்கு போகலையா? அதை விட நீ இப்பதான் வாரியாங்க? ஆமாடா நான் இப்பதானே போனோம். டூட்டிக்கு போன நேரத்துல தான் தாய் காய்கறி இல்லைன்னா அதான் வாங்கி கொடுத்துட்டு போலாமேன்னு வந்துட்டேன். சரிடா நீ டூட்டிக்கு கிளம்பு. ஏன் நேரம் அப்பவுமே வர சொன்னா இல்லையா? இல்லடா கோத்துல இருப்பா. அது மட்டும் இல்ல பிள்ளைக்கும் அவளுக்கும் ஏதாவது வாங்கலாமேனு. சரி சரி போய் பாரு. உள்ளதான் இருந்தா. இவன் டீ பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. கோமெல்லாம் இல்லடா. சரி சரி அவன் நார்மலா தானே இருக்கா. புரிஞ்சுக்கிட்டா. அவன் எல்லாரும் எல்லாம் புரிஞ்சு நடந்துட்டானே. சிரிச்சுட்டு தான் இருந்தா. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி போ போய் பாரு. ரூம்ல தான் இருந்தா நினைக்க. அவன் டேனியல் மாப்பிள்ளைகிட்டையும் பேசிட்டு இருந்தான். சரிடா நான் போய் பாக்குறேன். சரிண்ணா சரி நான் டூட்டி கிளம்புறேன். ராய் வந்தானா காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன்னு சொல்லிடு. சரி கோபம் இல்ல சந்தோஷமா தான் இருக்கா. அப்பா நீ வீட்டுக்குள்ள இருக்க விக்கிச்சுனா வெளியில இருந்து வர இல்லையா? நான் போய் தான் 1 மணி நேரம் ஆகுத. ராய் கூட சொன்னாலும் உள்ள இருக்கேன்னு. ஐயோ நான் ரோகிணிட்டு சொல்லிட்டு போகல. ஐயோ நான் ஒரு போன் வந்துச்சு முக்கியமான வேலை அதான் போயிருந்தேன். டேய் சொல்லிட்டு போக மாட்டேன். அவ தாய் நீ வீட்டுக்குள்ள இருக்க நினைச்சிட்டு இருக்கா. விளங்கும்ல விளங்கும். இல்ல அவன் நீ இருக்க தான் தைரியமா நாஞ்சிருப்பா. சாரிண்ணா நான் யோசிக்கவே இல்லை. போன் வந்துச்சு அப்படி போயிட்டேன். அதான் என் பொண்ணாட்டி வந்தால வீட்டுக்கு. எங்கடாவா இருக்கா? இல்லையண்ணே அவன் எங்கதான் வாரேன்னு சொல்லி எனக்கு போன் அடிச்சா. சரி அவதான் எங்க வாரேன்ட்டு நான் கிளம்புனேன். இல்லடா நானும் வீடு பக்கம் பார்த்தா ஒருத்தரையும் காணோம். எங்க தேமொழி வீட்டுல தானே இருக்கா. அதான்டா எல்லாரும் ரொம்ப பார்த்துட்டு அவளை ஆளு காணோம். அதான் டென்ஷன் ஆகி கத்துறீங்களோ? இல்லண்ணே இவெல்லாம் டீ பார்த்துட்டு தான் இருந்தா. சிரிச்சுலாம் பேசிட்டு இருந்தால. கோவம் இல்ல. சேச்சே அவன் எதுக்கு நான் கோவப்பட போறேன்? அதெல்லாம் இல்ல. நீ உள்ள போய் பாருங்கண்ணே. சரி நான் போய் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரேன். சரி கிளம்பு. என்ன
எல்லா இடமும் தேடிட்டேன், ஆளை காணோம். ஆளுக்கான இங்கதான் இருக்கான்னு சொன்னாங்க. ஆளை காணுமே. தேன்மொழி, தேன்மொழி எங்க போனா? ஐயோ, எங்க மயக்கம் போட்டுட்டாளா? இந்த மாதிரி நேரத்துல மயக்கம்லாம் வரும்னு சொன்னாங்களே. ஐயோ, மயக்கம் போட்டுட்டாளா? ஏய் தேன்மொழி, எடி எடி தேன்மொழி, என்ன ரூம்ல தானே இருக்கான்னு சொன்னாங்க, ரூம்ல இல்லையா? தேன்மொழி, எடி, ஏய் எங்க போறான்னு தெரியலையே. தேன்மொழிமா, ஐயோ தேன்மொழிமா, என்னண்ணே ஏன் பதறத? என்னடா வீட்டுல அங்கங்க இருக்கான்னு சொன்னீங்க, பெட்ரூம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன ஆளை காணோம்? என்ன தூங்கிட்டு இருக்காளே? ஐயோ பெட்ரூம் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், போலட்ல இல்ல. என்ன சொல்றீங்க? தூக்கம் வருதுன்னா ரூமுக்குள்ள போனா நான் வந்து பார்க்கும்போது என்கிட்ட பேசலாம்ண்ணே. எங்களை ஆளை காணோம் பொய்யோட சொல்றேன். எல்லா ரூமும் தேடி பார்த்துட்டேன்டா. தனிலி, அந்த ரூம்ல அவ பேக் இருக்கான்னு பாரு. என்னடா ஒண்ணுல புள்ள இருக்காள, எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாத, எங்க போயிருக்க மாட்டானே. டென்ஷன் எடுக்காத, நான் பாத்துக்கிட்டேன். அவன் பேக்கும் இல்ல, அவனும் இல்ல. என்ன பிடிக்கல போயிட்டாடா. என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு போயிட்டான். அவன் என்ன மன்னிக்கவே இல்லை. என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு போயிட்டாடா. நான் என் புள்ளடா. அவன் என் பிள்ளை எங்கடா போலைப்பா? அவளையும் புள்ளையும் தவிக்க விடுறதுக்கு இருக்கிற நான் உயிரோட இருக்கணும். அவன் எங்கேயோ போய் கஷ்டப்படுறதுக்கு நான் இருக்கிறேங்கிறது சாகணும். அவளை எப்படியா கூட்டு வாங்கடா. அவன் முகத்துல வேணா நான் முழிக்காம இருக்கேன். அவளை போய் கூட்டிட்டு வாங்கடா. அவளையும் என் புள்ளையும் நல்லா இருக்கணும்டா. எங்கேயோ முகம் தெரியாத கஷ்டப்படக்கூடாடா. யாரும் இல்லாத அண்ணாத மாதிரி நான் இருக்கும் போது எதுக்குடா? நீ ஸ்டேஷனுக்கு போன போட்டு எல்லா செக்யூரிட்டியும் கைது பண்ண சொல்லு. போ பாரு, அவன் இப்ப பிளைட்ல போயிருக்க மாட்டான். அவளால இப்ப போக முடியாது. போனா பஸ் இல்ல ட்ரெயின்ல போவா. எல்லா ஸ்டேஷனும் பிளாக் பண்ணு, விடாத. எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஒரு ஸ்டேஷன் விடாத. போடா. சரிண்ணே, நான் இப்பவுமே எல்லாரும் பண்றேன். பதறாதே, இப்ப உடனே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடலாம். இரு, நானும் தெரிஞ்ச இடத்துல கால் பண்றேன். அண்ணே அவன் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தானே, அது உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுக்காக அப்படி பண்ணிருக்கடா. நேரத்தே வந்திருக்கடா. சரி கோமா இருப்பா, நைட்டுல தூங்கட்டும் நினைச்சேன். என்னை ஏமாத்திட்டாலே. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுவாடா. தனியா போன ரொம்ப கஷ்டப்பட்டுவாடா. இந்த உலகம்ல வாழ விடாது. இல்ல நான் சொல்ற மட்டும் செய். நான் சொல்ற எம்எல்ஏக்கு மட்டும் ஒரு போனை போடு. எந்த எம்எல்ஏக்குன்னு? நம்ம வாணியம்பாடிதான். அவருக்கு போனை போடு. ஒருவேளை ட்ரெயின்ல இருந்தா கூட அவர் ஸ்டாப் பண்ணிடுவாரு. நீ சீக்கிரம் அவருக்கு கான்டாக்ட் பண்ணி, எனக்கு அவர் நல்லா தெரியும். கான்டாக்ட் நம்பி போனை கொடு. பதறாதானே, இரு நான் பேசுறேன். சீக்கிரம் என் பொண்டாட்டி கூட தனியா போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம்டா. நான் கால் பண்ணிட்டு வரேன். விட மாட்டேன். அவளை நான் இனி தனியா விட மாட்டேன். அவளை நான் இனி தனியா விடவே மாட்டேன். நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நான் அவளை தனியா வாழ விட மாட்டேன். விடவே மாட்டேன். இல்லம்மா இல்ல அப்பா இல்ல. தம்பி அம்மா எங்கப்பா? கடைக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. இப்போ வந்துருவாங்க. அம்மாவும் தம்பியும் பத்திரமா வந்துருவாங்க. ஒரு தப்பான மாதிரி எடுத்துருந்தானா? இல்ல என் பிள்ளை என் பொண்டாட்டி. இல்ல அப்பள எதுவும் பண்ணிருக்க மாட்டான். இல்ல அப்பள எதுவும் பண்ண மாட்டேன். அம்மாவும் தம்பி இப்போ வந்துருவாங்க. சரியா? அம்மாவும் தம்பி வந்துருவாங்க. என்ன கால் பண்ணிட்டியா? நான் சொன்ன மாதிரி நமக்கு கால் பண்ணிட்டியா? பயப்படாதே, எல்லா ஸ்டேஷனும் லாக் பண்ணிட்டேன். அவ இனி எந்த ஸ்டேஷனுக்கும் போனாலும் ட்ரெயினும் பாதியில நின்றோம். நான் டேனிவல் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்கா. எல்லா ஸ்டேஷனும் ஸ்டாப் ஆயிரும். நீ டென்ஷன் எடுக்காம இருந்தேன். அவ எங்கேயும் போக முடியாது. நம்ம எல்லையை தாண்டி போக முடியாது. தப்பான முடிவு எடுத்திருந்தா. இல்ல அவ அப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டான். என்ன அவ நம்ம வீட்டுக்கு வருவா. வந்துருமா? என் புள்ளடா, என் பொண்டாட்டி, என் புள்ள. என் பொண்டாட்டி எனக்கு வேணும். என் பொண்டாட்டி எனக்கு வேணும். நீ பதறாத. வித்தியாசமா பதறதா? ஒண்ணு இல்லண்ணே. என்ன ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நான் டேக்கு தீசா நிக்க. நீ ஏன் பதற? நான் கூட்டு வந்துடுவேன். டென்ஷன் எடுக்காத. இனி அவங்களை நான் இழந்த ஒரு நொடி கூட நான் எடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவளை இழக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவளை இழக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவளை இழந்துட்டு நான் உசுர இருக்க நினைச்சாத. எனக்கு என் பொண்ணு பிள்ளை வேணும். பதறு தானே. ஒண்ணு இல்லண்ணே, சாதாரணமா விடுனே. எங்க போயிருவா? என்னால சாதாரணமா இருக்க முடியாது. அவ என் உசுரு, ஊருக்குள்ள என் உசுரு இருக்குது. எனக்கு அவன் வேணும்டா.
எனக்கு அவ வேணும். என் பொண்ணு எனக்கு வேணும். அவளை நான் எப்பலாம பார்க்கணும் ஆசைப்பட்டு இருக்கேன். டேய், சீக்கிரம்டா, இல்ல எனக்கு ஒரு மாதிரி வந்துடும்டா. சரி சரி, இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. ஒண்ணு அந்த தண்ணி குடி. தெய்வமே, இவ பதறு தானே எனக்கு பயமா இருக்கா. அண்ணா, எல்லா பக்கமும் அனுப்பிட்டேனே, டென்ஷன் எடுக்காத, தண்ணி குடி. பாப்பா, அவனுக்கு தண்ணி குடி. டேய், என் பொண்டாட்டி புள்ளைய காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணே, வந்துருவானே, எங்கன்னே போவா. எங்க கிட்ட விளைச்சிச்சு தான் பேசிட்டு இருந்தா. உங்களை நம்ப வச்சிருக்கா. டேய், என் பொண்டாட்டி புள்ள எனக்கு வேணும்டா. டேய், எனக்கு அவ வேணும்டா. என்னன்னு என்ன சரியாயிரும், ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம். எனக்கு என் தேங்கொழியும் என் பையனும் வேணும்டா. என் புள்ள இந்த புள்ளைக்கு அம்மா வேணும்டா. எங்க ரெண்டுத்தையும் அனாதையாக்கிட்டு போயிருக்கா. நானே என் பிள்ளை என்னடா பாவம் பண்ண. வந்துருவானா அல்லாதானே. அம்மா வந்துருவாங்க, தம்பி வந்துருவான். சரியா, நம்ம அம்மா தம்பி வந்துருவான். சரியாம்மா?